அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து நல்லா அடையோடு நல்லா கொதிக்க வச்ச பால் நல்லா அடையோடு இருக்கிற இந்த பாலோட ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம். பட் வந்து நான் முதலே ஏற்கனவே போன வீடியோவில் ஜெல்லி செஞ்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி இப்போது நாங்கள் வந்து முகமது கா ஷர்பத் செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோஸ் சிரப்பை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை தேவையில்லை. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருக்கலாம். கலந்து பாருங்கள், நல்லா கலந்துட்டோன்னா சிரப் நல்லா வந்து அதில் கலக்கிடலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க கூல் பண்ணிக்கலாம்.